Good morning students, I am MRK. Today 11th Maths class chapter 6 exercise 6.4 analytical geometry 11th sum பார்த்துட்டு இருக்கோம். find P and Q ன்னு கேட்டிருக்கு. ஒரு pair of straight lines வந்து கொடுத்துருக்கு. அதில் வந்து perpendicular ஒரு hint கொடுத்துருக்கு. perpendicular அப்படின்னா coefficient of x square plus coefficient of y square is equal to 0 or a plus b ஏயும் பி ப்ளஸ் பண்ணோம்னா ஈக்குவல் என்ன வந்துடும் ஜீரோன்னு வந்துடும். கண்டிஷனை பயன்படுத்தி நான் பி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறனால இந்த கண்டிஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் உள்ள கண்டிஷன் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 இல்லை வேறு ஏதாவது எழுதுவாங்க. அதாவது ஏஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் பிஜி ஸ்கொயர் ப்ளஸ் சிஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2abc மைனஸ் ஏபிசின்னு எழுதுவாங்கடா தம்பி. எஃப்ஜிஹெச்னு எழுதுவாங்க. அந்த ஃபார்மாட் செய்யலாம். இது டிட்டர்மின் மெத்தடு. 70 யூனிட் உனக்கு பழைய இருந்துருச்சுன்னா இது ஈஸியாக இருக்கும். அணிக்கோவைன்னு சொல்லுவாங்க தமிழில். இல்லைன்னா நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். 7th யூனிட்டை பார்த்தா தான் செய்ய முடியும். அதனால் சில டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நான் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சரை எடுத்திருக்கேன். அது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இதை வந்து சம்மன் ப்ராடக்ட் எடுத்து ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுக்கையில் நிதானமாக செய்கிற மாதிரி பாருங்கள். அப்படின்னா அதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நிதானமாக ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி -2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டோம்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணையில் என்ன வருது அப்படின்னா நிதானமாக q -17 நெக்ஸ்ட்டு 6q + 67 = 0ன்னு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ q ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தால் 17 ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு q ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தால் -67 என்ன வந்துடும் 6ன்னு வந்துடும். இதுதான் க்யூக்குள்ள ஆன்சர். பியும் க்யூவும் தான் என்ன செஞ்சுருக்கான், அவன் கேட்டிருக்கான். அதனால் நான் பியும் க்யூவும் ஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீ கவனமாக கொஞ்சம் பார்த்து நிதானமாக படிச்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.